வாங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு தம்பி பிறந்துள்ளான், கிருஷ்ணன், வாங்கிக் கொள்ளுங்கள். அத்தையே நில்லுங்கள், எனக்கு தம்பி பிறந்துள்ளான், அவனுக்கு பேர் சூட்டி விட்டோம். இதோ என் கண்ணன் பிறந்ததை கொண்டாட வெண்ணெய் உண்ணுங்கள். என்னது, யசோதாவுக்கு மகன் பிறந்துள்ளானா? நேற்று மாலையிலிருந்தே பிரசவ வலியில் துடித்தாள். அப்படி என்றால் நேற்று இரவு குழந்தை பிறந்ததா? ஆம் அத்தையே. என்னவாயிற்று? ஏன் நின்று விட்டாய்? எனக்கு வெண்ணெய் தர மாட்டாயா? முதலில் நீங்கள் யார்? நான் கோகுலத்தில் உங்களை பார்த்ததே இல்லையே. என்ன, யசோதாவுக்கு மகன் பிறந்துள்ளானா? என்னை எப்படி பார்த்திருக்க முடியும்? யசோதாவின் அம்மா என் சிற்றன்னை. அவ்வாறென்றால் என் தாய் உங்களுக்கு சகோதரியா? ஆமாம். என்னை உன் இல்லத்திற்கு அழைத்து செல்வாயா? ஆனால் நான் கோகுலம் முழுக்க வெண்ணெய் கொடுக்க வேண்டுமே. அதனால் என்ன? எனக்கு வழி மட்டும் கூறு. நேரே சென்று வலது, பிறகு இடது. திரும்பியவுடனே நந்தராஜரின் இல்லம் உள்ளது. ஆஹா, என் கண்ணா, இப்படி எண்ணெயை தேய்ப்பதால் என் கண்ணனுக்கு பலம் கிடைக்கும். ஆமாம். யசோதா அத்தை, நாங்கள் உங்கள் கிருஷ்ணனின் முகத்தை பார்த்தால்தான் வெண்ணெய் உண்ணுவோம். அப்படியா? ஆமாம். சரி, வந்து பாருங்கள், யார் வேண்டாம் என்று தடுத்தது? கிருஷ்ணா, சரி, கண்ணனை பார்த்து விட்டீர்கள் அல்லவா? இனியாவது வெண்ணெயை உண்ணுங்கள். பார்த்தாயா ராதா, இவனும் வெண்ணெயை உண்ணு என்று கூறுகிறான். சரி, வாராதா, மிகவும் நேரமாகிவிட்டது. இல்லத்தில் யாரிடமும் கூறாமல் வந்துவிட்டோம். உனக்கும் கண்ணனுக்கும் ஏதோ பழைய சம்பந்தம் உள்ளது போல தோன்றுகிறது. என் கண்ணன் உன்னுடன் விளையாட விரும்புகிறான். எனக்கும் விளையாட ஆசைதான். ஆனால் தாயிடம் கூறாமல் வந்துள்ளேன். ஆகையால் செல்ல வேண்டும். கிருஷ்ணா, நான் பிறகு வருகிறேன். என்ன? என் கண்ணனுக்கு என்ன ஆயிற்று? என் செல்லத்துக்கு என்னவாயிற்று? என் கண்ணனுக்கு உறக்கம் வருகிறது என்று நினைக்கிறேன். என் செல்வமே, என் நந்தகோபாலா.